நான் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தேன், இன்னும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். நல்ல கெட்டியான தயிர். இப்போ தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தயிர் சேர்க்கும் போது சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டா வெந்து வரும், அதுக்காக தான் நம்ம வந்து ஃபைனலாக தயிர் சேர்க்குறோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுடலாம் ஃபைனலாக, நல்ல ஃப்ளேவர் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதுவும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ கரம் மசாலா தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கடாயை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும் இந்த பீஸ் எல்லாமே வேகிறதுக்காக. அப்பப்போ நடுவில் திறந்து கிளறி விடணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து பார்த்துடலாம். வாவ்!